2ஆம் அதிகாரத்தில் நீங்க எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, சொந்தமான ஜனம். இது யாருக்கு எழுதப்பட்டதுங்க? ஏற்கனவே எத்தனை முறை உங்களுக்கு காமிச்சிருக்கிறதுனா, இது யாருக்கு எழுதப்பட்டது? யாருக்கு எழுதப்பட்டது இந்த வார்த்தை? விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டது. அல்லேலூயா. இன்னைக்கு அதுல 1 பேதுரு புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் வாசி பார்த்தீங்கன்னா, அதுல யாருக்கு எழுதுறன்னு தெளிவாக எழுதுறாரு பாருங்க. 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை வாசிங்க. முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் போதும், நிப்பாட்டிங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள். எதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவங்க? ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதல். அது ஊழியக்காரங்களுக்கு மட்டுமா, விசுவாசிகளுக்குமா? எல்லாருக்கும். அடுத்து கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் விசுவாசிக்கு மட்டுமா, ஊழியக்காரங்களுக்கு மட்டுமா? எல்லாருக்கும். அடுத்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்படுதல். அது விசுவாசிக்கு மட்டுமா இல்ல ஊழியக்காரர்களுக்கு மட்டுமா? சொல்லுங்க. எல்லாரும் இரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கோம். இங்க இருக்கிற நாம எல்லாருமே எப்படிதான் நமக்கு பேசிக் என்னதான், அடித்தளம் என்னதான்? இரத்தம் தெளிக்கப்படுதல். அல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தால கழுவப்பட்டு உட்கார்ந்திருக்கிறோம். இங்க இவர்களுக்கு தான் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. அப்ப யாருக்கு எழுதியிருக்கிறாரு? சபைக்கு எழுதியிருக்கிறாரு. பேதுரு சபையில் உள்ள எல்லாருக்கும், அது ஊழியக்காரர்களா இருக்கலாம், விசுவாசிகள் எல்லாருக்கும், அவங்களை குறித்து அவர் சொல்றாரு இந்த இடத்துல. நீங்களோ உங்களை, வாசிங்க இப்ப 2:9, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய அறிவிக்கும்படிக்கு. எல்லாம் கவனிங்க. நீங்க யாரு? முதல்ல தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. சொல்லுங்க எல்லாரும், சத்தமா சொல்லுங்களேன். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அடுத்து ராஜரீகமான, யாரு? யாருங்க? ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். யாரு? நாம எல்லாருமே. அல்லேலூயா. இதுல ஊழியக்கார விசுவாசி என்று அல்ல. ஒருவேளை ஒரு சில காரியங்களுக்கு எங்களை தலைமை பொறுப்புல வச்சிருக்கலாம். இது எங்களுக்கு கொடுத்த ஒரு பாத்திரம் தானே தவிர, இது அவரை நெருங்குவதற்கோ அவரிடத்துல பிரத்யேகமான ஆசீர்வாதங்களை பெறுவதற்கோ அல்ல. அல்லேலூயா. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமென். அல்லேலூயா. எதுக்கு நான் இதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து எப்படி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் ஆசாரியரை மாறினாரோ, அதை போலவே இயேசு கிறிஸ்துவின் சந்ததி ஆகிய நாமும் அதே மாதிரிதான். அந்த ஆசாரிய அபிஷேகம் என் மேல இருக்குது. அல்லேலூயா. அதனாலதான் நாம ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. அதனாலதான் நம்ம ஆத்துமாக்கு ஆதாயம் பண்றோம். அதனாலதான் நம்ம ஊழியம் செய்யறோம். இந்த இடத்துல நீங்க ஊழியம் செய்றீங்களா? ஊழியம் செய்யுங்க. நீங்க நல்லா செய்தி கொடுக்க ஆரம்பிச்சீங்களா? உங்களை நாங்க பயன்படுத்துறோம். அதெல்லாம் எனக்கு ஒரு ஆசை. நம்முடைய விசுவாசிகள்லாம் என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? செய்தி கொடுக்க ஆரம்பிக்கணும். வாலிப பிள்ளைலாம் செய்தி கொடுக்க ஆரம்பிக்கணும். அது ஒரு ஆசை நமக்கு. ஏன்னா தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை தான் தேவன் விரும்புகிற இந்த புதிய ஏற்பாட்டின் நாட்கள்ல. அல்லேலூயா. தனித்தனியா பிரிந்து ஊழியக்காரர்கள் தனி, விசுவாசி தனி, அவங்க கீழ்ப்படுத்தப்பட்டவங்க, இவங்க மேல கிடையவே கிடையாது. அல்லேலூயா.